செங்கல் சூளைக்குப் போக வேண்டிய அவசர வேலை இருப்பதாக சொல்லி போஸை அழைத்துக் கொண்டு சென்ற பிறகும் காவ்யாவின் மனதில் ஒருவிதமான சந்தேகம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் சாதாரணமாக இல்லை என்பதையும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள். செங்கல் சூளையில் போஸை விட்டுவிட்டு திரும்பி வந்த அவளது அப்பா அவளிடம் அமைதியாக பேச ஆரம்பித்தார். அந்த வீட்டில் இப்போது நடப்பது எல்லாமே நல்ல விஷயமில்லை. நீ அங்கே போகிறாய் என்றால் கவனமாக இரு. சில உண்மைகள் வெளியே வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னபோது காவ்யாவின் மனதில் இருந்த சந்தேகம் மேலும் வலுத்தது. நான் அங்கே சண்டை போடப் போவதில்லை அப்பா. ஆனால் நடந்ததை தெரிந்து கொள்ளாமல் நான் அமைதியாக இருக்க முடியாது என்று உறுதியுடன் கூறியவள் தனியாக அந்த வீட்டிற்கு புறப்பட்டாள். அவள் செல்லும் பயணம் சாதாரண வருகை அல்ல. பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகும் ஒரு பயணமாக மாறப்போகிறது என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. வீட்டுக்குள் நுழைந்த காவ்யாவை பார்த்ததும் அனைவரும் வழக்கம்போல வரவேற்றார்கள். ஆனால் அந்த வரவேற்பில் கூட ஒரு போலித்தனம் இருப்பதை அவள் கவனித்தாள். ஐஸ்வர்யா புன்னகையுடன் பேசினாலும் அவளது கண்களில் மகிழ்ச்சி இல்லை. மோகனா, சித்ரா, ஈஸ்வரி என அனைவரும் இயல்பாக நடக்க முயன்றாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பதட்டம் இருந்தது. குழந்தை காணாமல் போன சம்பவம் குறித்து பேசும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள். ஒரே சம்பவத்திற்கு பல பதில்கள் வருவது காவ்யாவை மேலும் யோசிக்க வைத்தது. உண்மை ஒரே மாதிரி இருக்கும், பொய்தான் பல வடிவங்களில் வரும் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். தமிழ் செல்வி, குழந்தைகள், சேது, ஐஸ்வர்யா ஆகியோரின் பெயர்கள் பேசப்படும். ஒவ்வொரு முறையும் சிலரின் முகம் மாறுவதை அவள் கவனித்தாள். அந்த மாற்றங்கள்தான் பின்னர் அவளுக்கு முக்கியமான தடயங்களாக மாறப்போகின்றன. தமிழ் செல்வியைப் பற்றி பேசும்பொழுது காவ்யா திட்டமிட்டே அவளுக்கு ஆதரவாக பேசினாள். ஒரு தாயிடமிருந்து குழந்தைகளை பிரிப்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா என்று அவள் கேட்டபோது ஈஸ்வரியின் முகம் சற்றே கடினமாயிற்று. மற்றவர்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த ஒரு கேள்வியே வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல விஷயங்களை தொடும் கேள்வியாக இருந்தது. குழந்தைகள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய தாய் தீர்மானிக்க வேண்டும் என்று காவ்யா மீண்டும் சொன்னபோது சிலர் கண்களை தவிர்த்துக்கோ கொண்டார்கள். அந்த நேரத்தில் காவ்யாவுக்கு ஒரு விஷயம் உறுதியாக புரிந்தது. இந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் அவர்களுடைய மனசாட்சிகள் ஒன்றாக இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்காக தனித்தனியாக ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் சேதுவின் நிலை இன்னும் பரிதாபமாக இருந்தது. குழந்தையை பார்க்க முடியாத ஏக்கம், தமிழ் செல்வியை மறக்க முடியாத வேதனை, ஐஸ்வர்யாவுடன் நடந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத குழப்பம் ஆகியவை அவனை உள்ளுக்குள் நசுக்கிக் கொண்டிருந்தன. வீட்டில் யாரும் அவனுடைய உணர்வுகளை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. அவன் அமைதியாக இருந்தால் அது சம்மதம் என்று நினைத்தார்கள். அவன் பேசவில்லை என்பதற்காக அவனுக்கு வலி இல்லை என்று முடிவு செய்தார்கள். ஆனால் அவனுடைய உள்ளம் தினமும் உடைந்து கொண்டிருந்தது. ராஜாங்கம் கூட இதை உணர்ந்து நடேசனை அழைத்து சேதுவை வெளியே அழைத்துச் செல்லச் சொன்னார். அவனுக்கு கொஞ்சம் காற்று மாற வேண்டும் என்று அவர் கூறியபோது கூட வீட்டிலிருந்த சிலருக்கு அது முக்கியமாக தோன்றவில்லை. அதே நேரத்தில் ஈஸ்வரியும் சித்ராவும் வேறு ஒரு திட்டத்தில் இருந்தார்கள். சேதுவும் ஐஸ்வர்யாவும் கணவன் மனைவியாக வாழப்பன் தொடங்கினால் தமிழ் செல்வியின் இடம் முற்றிலும் மறைந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார்கள். சேது மனநிலையிலே இல்லை என்பதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஐஸ்வர்யாவை அழைத்து எப்படியாவது இன்று ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் ஐஸ்வர்யாவின் உள்ளமும் அமைதியாக இல்லை. சேது இன்னும் தமிழ் செல்வியை மறக்கவில்லை என்பதையும் இந்த உறவு கட்டாயமாக உருவாக்கப்பட்டது என்பதையும் அவள் நன்றாக அறிந்திருந்தாள். காவ்யா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் இணைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள். குறிப்பாக ஈஸ்வரி, சித்ரா இருவரும் தனியாக பேசும் நேரங்கள் அதிகமாக இருப்பதை அவள் கவனித்தாள். அவர்கள் பேசும் விஷயங்களை நேரடியாக கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்களின் பயமும் பதட்டமும் ஏதோ பெரிய ரகசியத்தை சுட்டிக்காட்டியது. அதற்கிடையில் போஸ் வெளியூருக்கு அனுப்பப்பட்ட சம்பவமும் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன் அவசரமாக அனுப்பினார்கள்? ஏன் அவருடைய போன் வீட்டிலேயே இருந்தது? ஏன் அவரிடம் சில விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன? இந்த கேள்விகள் எல்லாம் அவளை தொடர்ந்து துரத்தியது. சில நாட்களுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. போஸ் தங்கியிருந்த இடத்தின் அலுவலக எண்ணை அவள் பெற்றாள். அங்கிருந்து அவரிடம் பேச ஏற்பாடு செய்தாள். முதலில் சாதாரணமாக பேசற்று தொடங்கினாலும் பின்னர் அவர் தனது அம்மாவுடன் பேசும்போது நடந்த உரையாடலை கேட்கும் சூழ்நிலை உருவானது. அப்போதுதான்
உண்மையின் முதல் கதவு திறந்தது. ஈஸ்வரியும் சித்ராவும் சேது மற்றும் ஐஸ்வர்யாவின் திருமணம் முறையாக நடைபெறவில்லை என்பதையும், கடைசி நேரத்தில் நடந்த குழப்பத்தில் அனைவரையும் ஏமாற்றி திருமணம் நடந்ததாக நம்ப வைத்ததையும் தாங்களே ஒப்புக்கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் காவ்யாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அவள் நினைத்த சந்தேகம் உண்மையாக மாற ஆரம்பித்தது. போஸும் இந்த உண்மையை கேட்டபோது அதிர்ந்து போனான். தன் அம்மா இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்திருக்கிறாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. முதலில் அவன் நம்பவே முடியாமல் இருந்தான். ஆனால் ஈஸ்வரி மற்றும் சித்ரா பேசும் விதம், அவர்கள் சிரித்துக்கொண்டே உண்மையை ஒப்புக்கொள்ளும் போக்கு எல்லாமே அவனுக்கு வேதனையாக இருந்தது. இதெல்லாம் தவறில்லையா என்று அவன் கேட்டபோதும் அவர்கள் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போதுதான் போஸின் மனதில் முதல் முறையாக தன் அம்மா மீதிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையுடைய ஆரம்பித்தது. இந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று காவ்யா முடிவு செய்தாள். ஆனால் அவள் அவசரப்படவில்லை. இன்னும் பல ஆதாரங்கள் தேவை என்று நினைத்தாள். அதற்காக மோகனாவிடம் பழைய விஷயங்களைப் பற்றி பேச ஆரம்பித்தாள். சேதுவின் அம்மா மீனாட்சி எப்படி இறந்தார் என்று கேட்டபோது மோகனா பழைய சம்பவங்களை நினைத்து பேச ஆரம்பித்தார். அது ஒரு விபத்து என்றுதான் சொன்னார்கள் என்ற அந்த ஒரு பதில் காவ்யாவின் மனதில் ஒரு புதிய சந்தேகத்தை உருவாக்கியது. தமிழ் செல்வி மீது நடந்த தாக்குதல், குழந்தை சம்பவம், திருமண மோசடி, மீனாட்சியின் மரணம், இவை அனைத்தும் ஒரே கோட்டில் இணைகின்றன போல அவளுக்கு தோன்றியது. அந்த இரவு காவ்யாவுக்கு தூக்கமே வரவில்லை. அவள் தனியாக அமர்ந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்துப் பார்த்தாள். யார் லாபம் அடைகிறார்கள், யார் இழக்கிறார்கள், யார் பொய் சொல்கிறார்கள் என்ற கேள்விகளை தொடர்ந்து ஆராய்ந்தாள். பதில் எப்போதும் ஒரே இடத்திற்கே சென்று சேர்ந்தது. ஈஸ்வரி. இந்த வீட்டின் அதிகாரம், சொத்து, முடிவுகள் அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவரிடம் இருப்பது தெளிவாகச் தெரிந்தது. அந்த ஆசைக்காக எவ்வளவு தூரம் சென்றிருப்பார் அப்படின்ற கேள்விதான் இப்பொழுது முக்கியமாக இருந்தது. உண்மையை வெளியில் கொண்டுவர காவ்யா ஒரு துணிச்சலான திட்டம் போட்டாள். போஸை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு ஈஸ்வரியை உண்மையை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் ஈஸ்வரி எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. தன் மகனின் உயிரே ஆபத்தில் இருப்பதாக நம்பிய நிலையிலும் கூட தன்னை பாதுகாக்கும் முயற்சியிலேயே இருந்தாள். அனைவரின் முன்னிலும் வந்து நின்ற அவள் உண்மையை சொல்லாமல் புதிய பொய்யை உருவாக்கினாள். என் மகனை யாரோ கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கதறி அழுதாள். அந்த நடிப்பை பார்த்த அனைவரும் பதறினார்கள். ஆனால் காவ்யாவுக்கு மட்டும் உண்மை தெரியும். ராஜாங்கம் உடனே உதவ முன்வந்தார். எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கலாம் என்றார். அதைக்கு கேட்டதும் ஈஸ்வரி 50 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொன்னாள். அந்த தருணத்தில் கூட அவள் தன் திட்டத்தை விட்டுவிடவில்லை. மகனின் உயிரைப் பற்றிய பயத்தை விட சூழ்நிலையை தன் வசமாக மாற்றிக்கொள்ளும் எண்ணமே அதிகமாக இருந்தது. இந்த காட்சியை மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்த போஸ் தன் அம்மாவின் உண்மையான முகத்தை முதல் முறையாக முழுமையாக பார்த்தான். சில மணி நேரங்களுக்குப் பிறகு போஸ் நேராக வீட்டிற்கு வந்தான். அவனை உயிருடன் பார்த்ததும் அனைவரும் அதிர்ந்தார்கள். குறிப்பாக ஈஸ்வரி முகத்தில் இருந்த அதிர்ச்சி மறைக்க முடியாததாக இருந்தது. அவள் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டு அழுதாலும் போஸ் இப்போது உண்மையை அறிந்திருந்தான். நடந்ததை நான் சொல்கிறேன் என்ற அனைவரின் முன்னிலும் நின்று பேச ஆரம்பித்தான். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஈஸ்வரியின் பொய்களை உடைத்துக் கொண்டே போனது. வீட்டிலிருந்தவர்கள் ஒருவர் பிறரை பார்த்துக் கொண்டனர். பல வருடங்களாக நம்பியிருந்த மனிதர்களின் முகமூடி மெதுவாக கிழியப் தொடங்கியது. காவ்யா அமைதியாக நின்று எல்லாவற்றையும் கவனித்தாள். அவள் தேடிய உண்மை இப்பொழுது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருந்தது. ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே என்று அவள் அறிந்திருந்தாள். மீனாட்சியின் மரணம், தமிழ் செல்விக்கு நடந்த விஷயங்கள், திருமண மோசடி, குழந்தைகளைப் பற்றிய சதிகள், இவை அனைத்திற்கும் இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று முதல் முறையாக அந்த வீட்டில் பயத்தை விட உண்மை பேசமோ தொடங்கியது. பல வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வரப்போகின்றன என்பதற்கான அறிகுறி அது. அந்த மாலை வீட்டின் காற்றே மாறியிருந்தது. இதுவரை தங்களை வெற்றி பெற்றவர்கள் என்று நினைத்தவர்கள் பதட்டத்தில் இருந்தார்கள். தோற்றவர்கள் என்று நினைக்கப்பட்டவர்கள் தைரியமாக நின்றார்கள். காவ்யா மட்டும் எந்த வெற்றிக்களிப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஏனெனில் அவளுக்குத்தான் தெரியும், ஒரு பொய்யை நிரூபிப்பது எளிது. ஆனால் பல வருடங்களாக கட்டப்பட்ட பொய்களின் அரண்மனையை முழுவதும் இடிக்க இன்னும் பெரிய போராட்டம் தேவை. அந்த போராட்டத்திற்கு தயாராகவே அவள் இருந்தாள். உண்மை வெல்லும் வரை அவள் பின்வாங்கப் போவதில்லை என்ற உறுதியுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையை மனதிற்குள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள்.